இதனால நான் நிறைய பாதிச்சிருக்கேன். அதுதான் நம்மள ஒரு 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 பர்சனாலிட்டியாக நம்ம வந்து ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அதை தாண்டி நம்மளோட பர்சனல் விஷயம்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து புரிய வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் இவங்க வந்துட்டு இப்படி இருக்காங்க, ஓ இவங்க மேலே தான் தப்பாக இருக்கு, ஏன்னா இவங்க மீடியாவில் இருக்காங்கல்ல அப்படின்ற ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அதுவே ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் லைஃப் இருக்குது, எங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், நாங்களும் சாதாரணமாக எல்லாம் நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குன்னு நாங்களும் அதான் பண்ணுறோம். பட் அது ஏன் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கிறனால எல்லாருமே டேக் இட் ஃபார் கிராண்டடாக வந்துட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறதோ, ஒன்று ஒரு ஒரு என்ன ஆச்சுன்னு கூட கேட்காம நீ தாம்மா தப்பு, உன்னால தான், நீ தான் அப்படின்ற ஒரு இது பண்ணுறப்போ அது ஏன்னு தோணும். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிரும். ஓ ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், ஐயோ இல்லை இல்லை. இப்போல்லாம் வந்துட்டு ஓகே புரிஞ்சா புரியட்டும், இல்லாட்டி விட்டுருங்க, இட்ஸ் ஓகே, என் வேலையை நான் பார்க்குறேன்,